ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ணி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பராக வஞ்சர மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இரும்பு கல்லில் ஒரு துளி கூட ஒட்டாமலும் மசாலா பிரியாமலும் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு 2 டிப்ஸ் சொல்ல போகிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அதை நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அந்த மிளகாத்தூள் இல்லைன்றவங்க 1.5 ஸ்பூன் தனியாத்தூளும் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இது கூடவே நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைனா 1 ஸ்பூன் ரவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நான் 1 ஸ்பூன் வச்சு சும்மா கிளறி விட்டுடுறேன். கிளறி விட்டதுக்கப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கடைசியாக இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். இன்னும் காரம் வேணுன்றவங்க ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம மீனில் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி மசாலாவை நான் 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் வச்சு அதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு மசாலா நல்லா ஊறி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மீனுக்கு அப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மீனுக்கும் நான் அப்ளை பண்ணிடுறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலா கரெக்டாக இந்த 1 kg மீனுக்கு எனக்கு சரியாக போச்சு. கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை. நான் சொல்கிற இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கல்லில் உங்களுக்கு மசாலா ஒரு துளி கூட ஒட்டவே ஒட்டாது. அது நான்ஸ்டிக் பேனாக இருந்தாலும் சரி, இரும்பு கல்லாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் மசாலா போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அதை வறுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்போது அதில் இருக்க சின்னஸ் எல்லாமே நம்மளுக்கு போயிருச்சுன்னா அது கல்லில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. இன்னொரு டிப்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தவாவை அடுப்பில் வைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் அதில் கொஞ்சம் எண்ணெயை நல்லா தடவி வச்சுட்டிங்கன்னா அதுவும் சுத்தமாக உங்களுக்கு கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது ஸ்டவ்வில் தவா வச்சதுக்கப்புறமா நான் தேவையான அளவு எண்ணெய் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், மசாலா நம்மளுக்கு சுத்தமாக பிரிஞ்சு வரவே இல்லை. எண்ணெய் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் மீன் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ஒரு துளி கூட ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், நான்ஸ்டிக் பேனில் ஒட்டாமல் வரா மாதிரி எவ்வளோ அழகாக நம்மளுக்கு இரும்பு தவாலே வந்திருக்கு பாருங்கள்.
மீன் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நான் நான்ஸ்டிக் பேன்லேயும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன், அதையும் பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு கல்லுலேருந்து எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான வஞ்சரம் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் நான்ஸ்டிக் பேன்லேயும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு இப்போ ரொம்ப ஸ்பைசி ரொம்ப டேஸ்டியான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.